ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். ஸ்ப்ரிங் ரோல்ஸ். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கொஞ்சம் சோயா மீட்டை தண்ணி போட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து புளிஞ்சு எடுத்து நான் இப்படி மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துருக்கிறேன். சோயா மீட்டை ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி செய்து எடுக்கலாம். நான் அதை கடைசியாக தான் சேர்க்கணும், ஃப்ரை பண்ணி எடுத்தது. இப்போ 2 மேசக்கரண்டியில் எண்ணெய் சேர்த்து அதில் இந்த சோயா மீட்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்க விடுறேன். கொஞ்சம் நல்லா வதங்கணும், பச்சை வாசனை கொஞ்சம் போகணும், பச்சைத்தன்மை கொஞ்சம் போகணும். இப்போ இதுக்கு 2 பச்சை மிளகாவும் ஒரு 2 வெங்காயமும் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் கூடுதலாக சேர்க்கலாம், வெங்காயமும் தேவைன்னா கூடுதலாக சேர்க்கலாம். நான் 2 வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். உப்பும் மஞ்சளும் தேவையான அளவு இதுக்கு சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு தேவையான அளவு சேர்க்குறேன். சேர்த்து பெப்பர் தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் மேசக்கரண்டி அளவு பட்டர் சேர்க்குறேன். சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 500 கிராம் உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மசாலாவோட அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்ந்து உப்பு காரமெல்லாம் நல்லா சேரணும். அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வைக்கணும். ப்ரெஷர் குக்கராக இருந்தால் ஒரு 3 விசில்ல. இப்போ தேவையான அளவு தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன், காரம் காணாதண்டு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 500 கிராம் கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுருக்குறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து பட்டரும் சேர்த்து கொஞ்சமாக ஒரு தேக்கரண்டி சீனியும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டி ஒரு பிளேட்லேயோ சப்பாத்தி தட்டிலையோ தட்டி இந்த மாதிரி வச்சு நாங்கள் ரோல்ஸ் ஃப்ரை பண்ணுற மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதுக்கு எண்ணெயும் பிடிக்காது, பிள்ளைகளும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு போட்டு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகள் செய்து நாங்கள் சாப்பிடலாம், பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். இந்த அடிக்கிற மழைக்கு இந்த மாதிரி சாப்பாடுகள் தான் எங்களுக்கு வாய்க்கு கேட்கும். இதே மாதிரி உருட்டிட்டு ரோல்ஸ் மாதிரியே உருட்டிட்டு இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எடுத்தால் இதுக்கு எண்ணெய் ரொம்ப போகாது, எண்ணெய் ரொம்ப பிடிக்காது. ரோல்ஸ் பிரட்டுற மாதிரியே பிரட்டி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சோஸோடு சாப்பிட அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன சின்ன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.